Thank you, Appa. Jesus, 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 Jesus. Thank you, thank you, thank you, thank you. Speaker, thank you, Jesus. Thank you, Jesus, Jesus. Thank you. Yes, Lord. Yes, Jesus. நன்றி அப்பா. Hallelujah, Hallelujah. Thank you அப்பா. Hallelujah, 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 Hallelujah. Raja, thank you, Raja. Hallelujah, Hallelujah. Jesus, Jesus, Jesus. நாமம் உம்முடைய நாமத்தில் ஜீசஸ் ஜீசஸ் இயேசையா 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 இயேசையா. எல்லாரும் ஒரு மனப்பட்டு thank you கூப்பிடுகிற யாவர் மேலும் மனம் இறங்குபவரே ஏசையா. Jesus, Jesus, thank you அப்பா. Thank you அப்பா. Jesus, Jesus. Alberga bagadara balara Jesus. Thank you அப்பா. Jesus. நன்றி ஐயா. நன்றி ஐயா. Jesus. ஏசையா. 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 Thank you அப்பா. Thank you அப்பா. ஏசையா. ஏசையா. நன்றி 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 ஏசையா. நன்றி ஏசையா. நன்றி நன்றி ஏசையா. நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா.
நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி ராஜா. Thank you அப்பா, thank you அப்பா, இயேசு ராஜா, thank you அப்பா, நன்றி ராஜா, thank you அப்பா, இயேசு ராஜா. நன்றி சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, வாய் திறந்து நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ராஜான்னு நல்ல சப்தமா ஆர்ப்பரிப்போம், ஆராதிப்போம். வெயில் மத்தியில குளிர் நிழலாய் அவர் வருகிறார். வெயிலின் நடுவில் குளிர் நிழல் நீங்க தான்ப்பா, குளிர் நிழல் நீங்க தான்ப்பா. பகாதே அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை துதியுங்கள், உயர்த்துங்கள். ஹல்பன் மகாதே, எல்பன் மகாதெரே, சால்பர் ஹபாகதரா, ஏ ரெபே ஹதா, லபகதே, செதே ஹபாகதா, மலானா மகுதரா, ஏ மகுதரா, ஏ பகதரா. ஒவ்வொருவரையும் தனித்தனியா கரம் வைத்து, கரம் நீட்டி தேங்க்யூ ஆசீர்வதிக்கிறவரே, உன் பிள்ளைகள் மேல் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, ஜனங்களை கைவிடாதவரே, உம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறவரே, சபையின் தலையாயிருக்கிறவரே, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. மணவாட்டி சபை மேல் அக்கறையாயிருப்பவரே, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லைன்னு சொல்லி, நான் உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லி எங்களை பலப்படுத்துகிறவரே, உன் வலது கரத்தை பிடித்து நான் சொல்றேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உன்னை பலப்படுத்துவே, உனக்கு சகாயம் செய்வே, என் கரம் உன்னை தாங்கும். ஏசையா, 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 ஏசையா. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, விருப்பம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நாங்கள் உணர்ந்து சொல்றோம், மோடு இருப்பதுதான் இசையா, உள்ளத்தின் வாஞ்சையா, இசையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இப்ப இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, ஏசையா, 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 ஏசையா. இன்னொரு விசை, ஏசையா, மகிமை இறங்கட்டும், வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, ஏசையா, ஏசையா, ஏசையா. எனக்காக யாவையும் செய்பவரேன்னு சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து
முடிப்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் இறக்கி வைத்தே உம் பாதத்தில், இறக்கி வைத்தே உம் பாதத்தில். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிக்கிறார். ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், நாங்கள் கலங்கி நிற்க மாட்டோம், கலங்கி நிற்க மாட்டோம். எங்களை ஆதரிக்கிற கர்த்தர், எங்களை ஆதரிக்கிற கர்த்தர், நீதிமானை தள்ளாட விடாதவர், நீதிமானை தள்ளாட விடாதவர். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க. ஏசையா, 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 நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கூப்பிடுகிற யாவர் மேலும் ஆமென், இரக்கம் உள்ளவராய், ஆமென், மனம் இறங்குபவராய், ஆமென், வந்து நிற்கிறார். ஆமென். ஒவ்வொருவர் மேலும் எஸ் ஃபாதர், மனதுருகும் கர்த்தர் ஆமென், உங்கள் மேல் மனதுருகுகிறார். ஆமென். ஒரு தகப்பனை போல உங்களை பார்க்கிறார். எஸ் ஃபாதர், நீங்கள் தகப்பன் வீட்டுக்கு வந்து நிற்கிறீர்கள். அப்பான்னு கூப்பிடுறோம், ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏசையா, ஏசையா, உங்க ஜெபங்களை எல்லாம் ஏறெடுங்க. என்னெல்லாம் உங்க இதயத்துல தோன்றுதோ, உங்க மனதுல எதெல்லாம் அழுத்தமா இருக்கோ அதையெல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. தகப்பனே, இது இந்த வாரம் எனக்கு இது நடக்கணும்னு சொல்லுங்க. ஆமென். இந்த மாதம் இது எனக்கு நடக்கணும். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்யறோம், ஜெபம் செய்கிறோம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். தேங்க்யூ அப்பா, 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 தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். சொல்லுங்க. என் கண்ணீரை காண்கிறீர், என் கதறலை கேட்கிறீர், கண்ணீரை காண்கிறீர், கதறலை கேட்கிறீர், வேதனை அறிகிறீர், விடுதலை தருகிறீர், இன்றைக்கு விடுதலை தருகிறீர். என்
என் உடல்ல விடுதலை தருகிறீ. என் இயேசு நல்லவர், நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு நல்லவர், தகப்பனே, ஒரு போதும் தகப்பனே, கைவிடார். தகப்பனே, ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, என் குடும்பத்திற்கு உண்டு, எதற்கும் பயமில்லை. இயேசு எனக்குள்ளே, என் இயேசு எனக்குள்ளே எப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். என் இயேசு எனக்குள்ளே என்னாலும் ஜீவிக்கிறார், என்னாலும் ஜீவிக்கிறார். அப்படியே முழந்தால் படியிட்டு ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா. குறையெல்லாம் நீக்குவா, உன் குறையெல்லாம் நீக்குவா. ஏசையா, ஏசையா, ரட்சகரே, இம்மானுவே. ஏசையா, ரட்சகரே, இம்மானுவே. ஏசையா, ஏசையா. கூப்பிடும்போது ஏசையா, ஏசையா, இம்மானுவே, இம்மானுவே. ரட்சகரே, ரட்சகரே. ஏசையா, ஏசையா, இம்மானுவே. ரட்சகரே. Thank you, அப்பா. ஏசையா. உங்களுக்குள்ள அவர் ஜீவிக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். ஆமென். Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. நம்மோட இருப்பதால ஆமென். Thank you, அப்பா. ஒரு நாள் நான் பலவீனமாய் மடிவதில்லை. ஆமென். பலவான் நான். ஆமென். பலமுள்ள ஆவியானவர் எனக்குள்ள. ஆமென். பயமுள்ள ஆவி இல்ல, பயமுள்ள ஆவி இல்ல, பலன் தரும் ஆவியானவர். பலன் தரும் ஆவியானவர் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். இயேசு எனக்குள்ள இருக்கிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள, எனக்குள்ள இயேசு பலன் தரும் ஆவியானவர். பலன் தரும் ஆவியானவரா எனக்கு இருக்கிறார். இருக்கிறார். இந்த வெயில் எனக்கு ஒண்ணும் செய்வதில்லை. இந்த வெயில் எனக்கு ஒண்ணும் செய்வதில்லை. வைரஸ் காய்ச்சல் எனக்கு ஒண்ணும் பாதிக்க முடியவில்லை. வைரஸ் காய்ச்சல் என ஒண்ணும் பாதிக்க முடியாது, முடியாது. பலன் தரும் இயேசு எனக்குள்ள. பலன் தரும் இயேசு எனக்குள்ள. சுகம் தரும் இயேசு எனக்குள்ள. சுகம் தரும் இயேசு எனக்குள்ள. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், ஜீசஸ் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார்.
அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. அறிகிறோம், அனுபவிக்கிறோம், அந்த பூமிக்கு அறிவிக்கிறோம். மூன்று காரியம். நமக்குள்ள ஒரு அறிவு இருக்கு, என் இயேசு எனக்குள்ள இருக்கிறார். அதை அனுபவிக்கிறதா ஜெபம், துதி, சபை கூடுதல். ஆமென். நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு என்னோட இருக்கிறா, இயேசு என்னோடு இருக்கிறா, சபையில் இருக்கிறா, சபையில் இருக்கிறா, நான் அதை அனுபவிக்கிறேன், நான் அதை அனுபவிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. சொல்ற கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தெளிவா இந்த வார்த்தை உண்டாகுது. ஆதியாகமம் 18 சாராளை பார்த்து சொன்ன கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேங்க்யூ அப்பா. இதுதான் ஜெபம். இந்த தொழுநோயாளி குஷ்ரோகியின் ஜெபம், உம்மால் ஆகும், எனக்கு அற்புதம் செய்ய உம்மால் ஆகும். ஆமென். உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். உம்மால் ஆகும், மாலாகும். தேங்க்யூ அப்பா. அதுதான் மலை போல பிரச்சனை இருக்கலாம், ஆனா சொல்லுங்க உம்மால் ஆகும், உம்மால் ஆகும், உம்மால் ஆகும். உம்மால் ஆகும். நம்பிக்கை. பெரிய பர்வதமே ஏமாத்திரம், ஏமாத்திரம், நீ இல்லாம போயிடுவ. ஆமென். சமபூமி ஆயிடுவ. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அன்னை மரியாதை பார்த்து சொல்றான், சாதாரண திருமணம் ஆகாத நிலையில இந்த மரியாளுக்கு சொல்ற வார்த்தை, நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய்னா யாரு நம்புவா? ஆனா சொல்ற, அவளை பார்த்து சொல்ற, ஆவியான உனக்குள்ள வர்றார், கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? அப்படித்தான் இந்த வசனம் சொல்லுது. ஆமென். 37 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உண்டோ சொல்ற. ஆமென். அந்த வாலிப பிள்ளைகிட்ட சொல்ற, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. எங்களோட பேசுங்கப்பா. மலை போல பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் ஆகாத காரியம் இல்ல. இல்ல. தேங்க்யூ அப்பா. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கிய ஆளுதானே. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல் ஷடா. ஹalleluya. எல் ஷடா. ஹalleluya. உம்மாலாகும். சொல்லுங்க. எல்லாம் ஆகும், உம்மாலாகும், எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல, தேங்க்யூ அப்பா. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, தேங்க்யூ அப்பா. உம்மாலாகாதது எதுவும் இல்ல. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த யாவியரை பார்த்து சொல்லுவார், அவ்வளவுதான் மகள் மரித்து போய்விட்டாள் என்ற செய்தி கேட்டு, அவ்வளவுதான் இனி எதிர்காலம் இல்லை, இனி உன் மகளுக்கு வாழ்வு இல்லை, உன் குடும்பத்தில் அவ்வளவுதான் என்று சொன்ன இந்த வார்த்தையை இயேசு கேட்டார். ஆமென். உங்க வாழ்க்கையில அப்படி சொல்லலாம், அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, அவ்வளவுதான் உன் குடும்பம், அவ்வளவுதான் உன் பிள்ளை, அப்படி சொல்றதை கேட்டிருப்பீங்க.
அப்பதான் ஜீசஸ் சொல்ற, பயப்படாத, நான் இருக்கேன், ஆமென், நான் வருவேன் வீட்டுக்கு, ஆமென், நீ பயப்படாத, ஆமென், நான் உன் வீட்டுக்கு வர்றேன், ஆமென், உன் மகள் வாழ்வாள், ஆமென், உன் மகளுக்கு வாழ்வு உண்டு. ஆமென். யார் சொன்னா அவளுக்கு வாழ்வு இல்லைன்னு சொல்லு? ஆமென். உன் மகளுக்கு வாழ்வு உண்டு, ஆமென், உன் மகனுக்கு வாழ்வு உண்டு. ஆமென், ஆமென். வாழ்வு தருகிறவரே, எங்களை வாழ வைப்பவரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா, நன்றி, தேங்க்யூ அப்பா. நிச்சயமாகவே ஒரு நல்ல எதிர்காலம் உனக்கு உண்டு. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. Surely there is a future for you. ஆமென். ஆங்கிலம் அழகா இருக்கு தமிழை விட. ஒரு ஃபியூச்சர் சொல்லுங்க, ஃபியூச்சர். ஃபியூச்சர், ஒரு எதிர்காலம். எதிர்காலம், ஒரு வளமையான எதிர்காலம், வளமையான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம், ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு உண்டு, உனக்கு உண்டு. நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எதிரியை விரட்டுங்க. சோர்வு கொடுக்கிற, ஆமென், அவிசுவாசம் கொடுக்கிற எதிரிய விரட்டுங்க. ஆமென். எனக்கு தெரியுது அநேகர் த்ரோட் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்க. இயேசுவின் நாமத்தில் சரியாவதா? ஆமென். தொண்டை வலிகள், தொண்டை பிரச்சனைகள், இருமல்கள் சரியாவதா? ஆமென். உடல்ல வல்லமை இறங்கட்டும். எஸ் லார்ட். பலன் இறங்கட்டும். ஆமென். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மால் ஆகும் எல்லாமாகும். உட்கார்ந்து கொள்ளுங்க. உம்மால் ஆகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது அப்பா ஜீசஸ். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆடுகிறேன். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆடுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்லை. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. நீங்க துதிக்கிற போதே, துதி செய்ய தொடங்கியதும் உங்களுக்கு எதிரான தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. சொல்லுங்க, துதி செய்ய தொடங்கியதும் எனக்கு எதிரான எல்லா சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டுண்டு மடிய செய்கிறீர். வெட்டுண்டு மடிந்து போகட்டும். வெட்டுண்டு மடிகிறது. நன்றி அப்பா. இதெல்லாம் உங்க எண்ணத்தை பாழாக்குது. ஆமென். உங்க மைண்ட பாழாக்குது. தேவனை விட்டு பிரிக்குது. கவலை, இதெல்லாம் கவலையை கொடுக்குது. இதெல்லாம் பயத்தை கொடுக்குது. அதையெல்லாம் இப்பொழுது சொல்லுங்க, வெட்டுண்டு மடிந்து போ. போ. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நான் ஜெயம் எடுப்பேன். எனக்குள்ள ஆவியானவர். பாருங்க, இந்த சிம்சோன், அவனுக்குள்ள ஆவியானவர் வல்லமே இறங்குறாரு. நியாயாதிபதி 14:6 வல்லமே இறங்குறாரு.
அப்ப சிங்கம் வருது, எப்படி இருக்கும்? ஆனா சிங்கம் வந்தாலும் அவனுக்குள்ள ஆண்டவர் வல்லமையா இருப்பதால சிங்கம் ஆட்டுக்குட்டியா மாறிடுது. ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழிச்சிட்டாங்க. எப்படி பாருங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் நேத்து ஜெபிக்கும் போது சொன்னாரு, சிங்கம் போல பிரச்சனை வருதா, ஆட்டுக்குட்டி போல விரட்டிடலாம் போடு. ஆமென். கைதட்டி ஆமென். ஆமென். பயப்படாத, பயப்படாத. ஆமென். ஏன்னா உனக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அதுதான் அந்த நிச்சயம் தான் உன்னை வாழ வைக்கும். ஆமென். நான் தனியா இல்ல, ஆமென். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. அவர் பெயர் இயேசு. அவர் பெயர் இயேசு. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. அந்த நிச்சயம் தான் உங்களை வாழ வைக்கும். ஆமென். எப்போதாலும் உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை. ஆமென். அதனாலதான் யாவியரை பார்த்து, நீ பயப்படாத, நான் வர்றேன் வீட்டுக்கு. ஆமென். என்ன தைரியம் பாருங்க, பயப்படாத, பயப்படாத. ஊர் உலகம் என்னென்னமோ சொல்லும், ஆனா நான் வர்றேன், நான் வர்றேன். ஆண்டவரே. தேப்பா. அதே போல அதே சிம்சோனை 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதி 14ஆம் வசனத்துல புது கயிறால கட்டுவாங்க. புது கயிறை கட்டி எதிரி கையில கொடுக்குறான். அவன் சொந்தக்காரனை, அவன் ஜாதிக்காரங்க. புது கயிறால கட்டி எதிரி கையில கொடுத்து, இப்ப அடிங்கடா அப்படின்னா, அப்போது இயேசு வல்லமை இறங்குது. ஆமென். வல்லமை இறங்குது. ஆமென். ஜீசஸ்னு கத்துங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பழைய ஏற்பாட்டுல அப்பக்கப்பதான் வல்லமை இறங்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல வல்லமை நமக்குள்ளே இருக்கு. ஆமென். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 எப்போது இருக்கிறார். அதனாலதான் அந்த புது கயிறு அவனுக்குள்ள வல்லமை இறங்கியதனால நூலா மாறுது. எப்படி நூலா மாறுது? நூலா மாறுது. நூலா நொந்துன்னு சொல்லுவாங்களா, நூலா நொந்து போய் இருக்கிறேன்னு. நூலா, அது எப்படிப்பட்ட நூலா மாறுது? நெருப்புப்பட்ட. கை தட்டுங்க, அருமையா சொல்லுங்க. ஆமென். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்பர்கா பாகாதரா. ஆமென். Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. வல்லமை இறங்கட்டும். ஆகாதாரா லாரா காமா காதாரா. எத்தனை கட்டுக்கள் உங்களை சுற்றி வந்தாலும் சொல்லுங்க, நெருப்பில் பட்ட நூலா இல்லாம போ. ஆமென். புஷ்ஷுன்னு போன்னு சொல்லுங்க. புஷ்ஷுன்னு போ. Thank you அப்பா. Thank you அப்பா. எத்தனை கட்டுக்களா இருந்தாலும் அது இல்லாமல் போகுது. ஆமென். ஏன்னா உனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஆமென். அவரால எல்லாம் கூடும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். Thank you, thank you, thank you, Hallelujah. thank you, thank you அப்பா. எல் ஷடாய். ஹalleluya. உம்மாலாகும் எல்லாம் ஜீசஸ், 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 உம்மாலாகும். ஜீசஸ், ஜீசஸ். எல்லாம் ஆகும். நன்றி அப்பா. அப்பா. கயிறு கட்டப்பட்டு இருக்கிறது என்று கொலை செய்ய வந்தவர்கள் இப்பொழுது நூலா போய் 1000 பேர் ஒரே நாள் ஒரே இடத்துல வெட்டி போறான். இது எப்படி? வெட்ட வந்தவர்களை இவன் வெட்டினான். கைதட்டுங்க. ஆமென். வெட்ட வந்தவர்களை வெட்ட வெட்டினான். வந்தவர்களை வெட்டினான். 1000 பேரை வெட்டுறான் பாருங்க. ஆமென். அதுவும் துப்பாக்கியில ஒரு எலும்பை வச்சு வெட்டான். ஆமென். ஒரு எலும்பை வச்சு, ஒரு கழுதையின் எலும்பாயா? கழுதையின் தாடை எலும்பு. ஆமா. நீ எலும்ப முடியாம எலும்ப வச்சு வெட்டுறான் பாருங்க. ஆமென். காரணம் அவனுக்குள்ள இயேசு. இதுதான் செய்தி. இன்றைக்கு நான்
உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். இத சொல்லத்தான் நான் வந்து நிக்கிறேன். ஆமென். உனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் இயேசு. இயேசு அவர் ரட்சகர். ரட்சகர். உன்னை காப்பாற்றுகிறவர். காப்பாற்றுகிறவர். எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. மாலாகும் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. மாலாகும். Thank you அப்பா. எல்லாம் ஆகும். சொல்ல சொல்ல விசுவாசம் பெருகுதா? ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் Thank you இல்ல. அப்பா. Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல. அதே போல தானியேலுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருக்காருங்க. 6ஆம் அதிகாரம் தானியேலுக்குள்ள நீங்க 3ஆம் வசனம் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்வது, விசேஷித்த ஒரு விசேஷித்த ஒரு தன்மை என்னன்னா, அவருக்குள் விசேஷித்த ஆவி. எல்லாரும் சொல்லுங்க. விசேஷித்த இருக்கா? தானியேலுக்குள் சொல்லுங்க. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையா அவனை ராஜ்யம் அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைக்கிறார். சொல்லுங்க. உனக்குள்ள விசேஷித்த ஆவியானவர். விசேஷித்த ஆவியானவர். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர். ஹalleluya. ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஹalleluya. ஒரு விசேஷித்த ஆவி உனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க. ஆமென். நீ ஒரு ஸ்பெஷல் சொல்லுங்க. நீ ஒரு ஸ்பெஷல். ஹalleluya. ஹalleluya. உனக்குள்ள ஆவியானவர். ஆமென். உனக்குள்ள இயேசு. உனக்குள்ள இயேசு. அதுக்கு தான் மரித்து உயிர்த்து இன்னைக்கு ஜீவிக்கிறா. ஆமென். ஆவியானவராக ஜீவிக்கிறா. ஆமென். உனக்குள்ளதான். ஆமென். உனக்குள்ளதான். உனக்குள்ளதான். அதனாலதான் சிங்க கோயில சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது. எஸ். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவனுக்கு தெரியும் தானியேலுக்குள்ள எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அந்த சிங்கத்தோட ஒரு பெரிய சிங்கம். ஆமென். இவர் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம். ஆமென். லைன் ஆஃப் ஜூ ட்ரைப் ஆஃப் ஜூடா. ஆமென். யூதா குலத்து சிங்கம். ஆமென். ஜீசஸ். 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 அப்படியே அந்நிய பாஷை பேசுங்களே கொஞ்ச நேரம். வெயில் காலத்துல அதிகம் பிரசங்கெல்லாம் பண்ண முடியாது. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏ பகதலா சரியா இருக்கா? ஒன்லே நிக்கிறேன் நான் ஒழுங்கா. அபகதரலா ராகா பகா ஏ பகதரா. உங்களுக்குள்ள சிங்கம் இருக்காரு. ஆமென். சிங்கத்துக்கு மேல சிங்கம். சிங்கத்தின் மேல சிங்கம். எல்லாத்தையும் அசிங்கத்தை விரட்டுவாரு. எல்லா அசிங்கத்தையும் விரட்டுவாரு. சிங்கம் இருக்கிறாரு. சிங்கம் இருக்கிறாரு. அசிங்கங்களை விரட்டுறாரு. அசிங்கங்களை விரட்டுறாரு. ஜீசஸ். 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 Thank you அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஜீசஸ். ஏசையா. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மாலாகாதது எதுவும். ஆமென். ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல. Thank you அப்பா. ஆகாதது எதுவும் இல்ல. ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் சேதமின்றி காப்பாற்றினி செய்தாரா? ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினி. இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க. உம்மால். Thank you.
தேங்க்யூ அப்பா. ஆகும் ஏசையா ஏசையா எல்லாம் ஆகும். சொல்லுங்க ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது ஜீசஸ் ஜீசஸ் ஆகாதது ஹல்பர் ஹபாகதா எதுவும் இல்ல. ஹப்கதரா ஆகாதது எதுவும் இல்ல. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்பா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஜீசஸ். தானியேலுக்குள்ள ஒரு நிச்சயம் எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ஆமென். அதனால தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. எதிராய் சட்டம் ஏற்றப்பட்டாலும் கூட அந்த 6:10 தானியேல் 6:10 வழக்கம் போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வழக்கம் போல எஸ். அவன் வழக்கம் போல முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரச்சனை காத்திருக்கு, அவ்வளவுதான். ஆமென். விண்ணப்பம் செய்தால் சிங்க குகை என்று சட்டம் ஏற்றப்பட்டாலும் அவன் அந்த நிச்சயம் இருக்கு. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார். ஆமென். நான் சோர்ந்து போவது இல்ல, சோர்ந்து போவது இல்ல. என் ஜெபத்தை விட்டு விடுவது இல்ல, ஜெபத்தை விட்டு விடுவது இல்ல. அது 3 வேளை, 3 வேளை, காலை மதியம் மாலை, காலை மதியம் மாலை, 3 வேளை 3 வேளை அவன் முழங்கால் படியிட்டு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் சொல்லு. கையில ஸ்தோத்திரம். அதுதான் ஹalleluya. ஹalleluya. உன்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. ஆமென். உனக்குள்ள அவர் இருக்கிறத நீ நினைக்க ஆமென். ஜெபிக்காம இருக்க முடியாது. ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினா ஆமென். அதுதான் பாக்கியம். ஆமென். உனக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவரோட நீ உறவாடு. ஆமென். அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், உறவாடு. உறவாடு இல்ல நீ கருவாடு. இல்ல நீ கருவாடு. கருவாடு சாப்பிடுற ஆள் இருந்தா நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. உறவாடு. உறவாடு. நீ மீன் போல துள்ளுவாய், மீன் போல துள்ளுவாய். இல்லைனா இல்லைனா சரி சொல்ல வேண்டாம், கருவாட்டை சொல்லணும். இப்ப ஹalleluya. ஆமென். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. உறவாடுகிற ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்கிற. ஆமென். ஹalleluya. அதனாலதான் தானியேல் அந்த 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 நிச்சயம் தனக்குள்ள இருக்கிறதுனாலதான் தைரியமா சிங்கத்தை ஃபேஸ் பண்றாங்க. ஆமென். அது ராஜா. ராஜா வாயில வர வார்த்தையை பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை காப்பாற்றுவார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. 3 வேளை தான் நினைச்சோம். நான் 3 வேளை மட்டும் இல்ல, அவன் லைஃபை இடைவிடாமல் ஆராதிக்கிறது. ஆமென். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். glory 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 glory. என்ன ராஜா ராஜாவால ராஜா காண்கிற விதமாய் கனெக்டா இருக்கிறான் எப்போதுமே. ஆமென். வேலை செய்துகிட்டே கனெக்டா இருக்க முடியுமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்படித்தான் என்ன பெரிய அதிகாரி தானியேல் எப்படி இடைவிடாமல் ஆராதித்தான். எப்போதுமே மைண்டு வேலை, கிச்சன்ல தோசை துடுவோம், நம்ம மைண்டு இயேசு மேல இருக்கும். கைதட்டும். ஆமென். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அப்ப எதை செய்தாலும் ஜீசஸ் நீங்க பாக்குறீங்க. ஆமென். உங்க நாம மகிமையோட நான் செய்யறேன். ஆமென். வாலிப பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, நாம மகிமையோட படிக்கிறேன். நாம மகிமையோட படிக்கிறேன். ஆமென். கிரிக்கெட் ஒவ்வொரு நாளும் விளையாட போறீங்களா சொல்லுங்க, உங்க நாம மகிமையோட நான் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எதை செய்தாலும் உடைய மகிமைக்காக செய்யறதா. ஆமென். இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் 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 ஜீசஸ். அதனாலதான் சாப்பிடும்போது கூட, சாப்பாடு வந்த உடனே எனக்கெல்லாம் சில சமயம் மறந்து உள்ள போயிடும். ஐயோ மறந்துட்டேமே. அது அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அதுவும் பசியோட சாப்பாடு வச்சா
உள்ள போயிடும். சாரி ஆண்டவரே, தோத்திரம், அந்த சாப்பாடு உங்களால தான் வந்துச்சு. என் மனைவி அருமையாக சமைச்சிருக்கான்னு அப்பக்கப்ப சொல்லுங்க. ஆமாம், அருமையாக சமைச்சிருக்கா, கஷ்டப்பட்டு சமைக்கிறா, தேங்க்யூ அப்படின்னு. இதுதான் உறவு. ஆமென். எதை செய்தாலும் அவரோட உறவு, மகிமைக்காக. அதுதான், அதைத்தான் ராஜா கண்டுபிடிச்சிருக்கான். இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறான். ஆமென். இந்த தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறான். இடைவிடாமல் ஆராதிக்கிறான். 3 வேளை மட்டும் இல்ல, 3 வேளை மட்டும் இல்ல. ஆமென் சொல்லுங்க. இடைவிடாமல் ஆராதிக்கிறான். தேங்க்யூ அப்பா. இடைவிடாமல் உம்மை ஆராதிக்கிறோம். பைக்கில் உட்காருறீங்க, உட்காரும் போது ஜீசஸ் எனக்குள்ள இருக்கிறீங்க, உங்க ஏஞ்சல்ஸ் கூட வர்றாங்க, தேங்க்யூ, அவ்வளவுதான். பிரயாணம் பண்ணும்போதும் மைண்ட் அவரோட இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். பாக்கியமான வாழ்க்கை. ஆமென். அத தானியேல் செய்தார். ஆமென். ஆசைப்படுறீங்களா? ஆமென். ஆசைப்பட்டா தோசை வந்துடும். ஆமென். ஆசைப்படுங்க எதை செய்தாலும். இப்ப நான் தூங்கும் போது கூட பாடல் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ணு திறந்தா அந்த பாட்டு தான் கேட்கணும். வேற எந்த வேட்டும் கேட்கக்கூடாது. இப்ப வேட்டு போட்டு வேற எந்த வேட்டும் கேட்கக்கூடாது. ஆமென். பாட்டு தான் எனக்கு கேட்கணும். ஆமென். ஜீசஸ் கத்துக்க பார்க்கலாம். உம்மாலாகும் எல்லாம். தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஜீசஸ் உம்மாலாகும் எல்லாம் ஆகும். ஆகாதது எதுவும் இல்ல. ஆகா, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பா. தேங்க்யூ அப்பா. க்ளோரி, க்ளோரி. சொல்லுங்க, எல்ஷடா, எல்ஷடா. ஹalleluya. ஏ பாகா, ஏ ஷாகா. ஹalleluya. க்ளோரி. ஹalleluya. க்ளோரி. ஹalleluya. உம்மாலாகும் எல்லாம் ஆகும். உம்மாலாகும் எல்லாம் ஆகும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. அந்த 6:23 கடைசி 2 வசனம் சொல்லும். அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் இந்த உறவு, இந்த இடைவிடாமல் கனெக்ட் ஆகிற ஒரு வாழ்வு உங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஏன் சிங்கம் தொட முடியவில்லை என்பது காரணம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் தேவன் பேரில் விசுவாசம். விசுவாசம் எப்படி வளரும்? இடைவிடாமல் அவரோட உறவு. சொல்லுங்க, உறவு. உறவு. புரியுதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இடைவிடாத உறவு. இடைவிடாத உறவு உங்கள் விசுவாசத்தை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அதனால ஒரு சேதமும் காணப்படாம, ஒரு சேதமும் காணப்படாது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அதனால வெயில் உங்களை சேதப்படுத்துவது இல்ல. வசனம் இருக்கா? வெயில் உங்களை சேதப்படுத்துவது இல்ல. சொல்லுங்க, வெயில் உங்களை சேதப்படுத்துவது இல்ல. சங்கீதம் 121 எத்தனாவது வசனமியா? ஆமென். அவர் உங்களுக்கு நிழலா இருக்கிறார். ஆமென். 121 வெயிலாயிலும் இரவில் நிலவாகிலும் சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். பகலில் நிலா நம்ம என்ன சேதப்படுத்துது? பகலில் வெயில் எங்களை சேதப்படுத்துவது இல்ல. பகல்ல வெயில் எங்களை சேதப்படுத்துவது இல்ல. காரணம் அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் என்னை காக்கிறவர். என் வலது பக்கத்திலே
எனக்கு நிழலாய் இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். என்னை காப்பவர். என்னை காப்பவர். 7ஆம் வசனம் போயிட்டான். 5ஆம் வசனம். ஆமென். ஆமென். நான் 5 வந்துட்டியா? காக்கிறார். காக்கிறார். எனக்கு நிழலா இருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு நிழலாய் இருக்கிறார். பகல் வெயிலில், கடும் வெயிலில் குளிர் நிழல் நீங்க தான். சொல்லுங்க. ஆமென். இந்த கடும் வெயிலில் குளிர் நிழல், கடும் வெயிலில் குளிர் நிழல், அவர் எனக்கு நிழலா இருக்கிறார். அவர் எனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆதலால் வெயில் சேதப்படுத்துவது இல்லை. சொல்லுங்க. ஆதலால் வெயில் சேதப்படுத்துவதில்லை. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஜீசஸ், 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 ஜீசஸ். அடிக்கடி அறிக்கை இடுங்க. அவர் என்னை காக்கிறவர். அவர் என்னை காக்கிறவர். என் நிழலா இருப்பார். என் நிழலாய் இருக்கிறார். ஆதலால் வெயில் சேதப்படுத்துவது இல்லை. ஆதலால் வெயில் என்னை சேதப்படுத்துவது. மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. உனக்குள்ள அவர் இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். அதான் இன்றைய செய்தி. ஆமென். இப்ப தானியேல் அந்த அனுபவம் எடுத்த உடனே முதல் அதிகாரம் 8ல இந்த உலக கரை தீட்டுப்படாதபடிக்கு அவர் தீர்மானம் செய்கிறார். அப்ப இந்த அனுபவம் இருக்கிறவன் தீட்டுப்பட விட மாட்டான். ஆமென். உலகம் தீட்டுப்படுத்த, இதுதான் பாவம் மேற்கொள்ள விட மாட்டார். ராஜாவின் போஜனம், விக்கிரகத்திலிருந்து எடுத்த போஜனம், விக்கிரக ஆராதனை மேல அப்பா அதை எப்படி பார்க்கிறோம்? தீட்டுப்படாமல் இருக்க அதபடி சத்தமா வாசி. படலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். 1:8. அப்பா. ஆமென். இந்த உலக கரை உங்களை தீட்டுப்படுத்த விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாலிப வயது 16 வயதுல தானியேல் எடுத்த தீர்மானம் பாருங்க. உலகம்னா உங்களுக்கு தெரியும். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அதான் எருமை. இந்த உலகம், இச்சை நிறைந்த உலகம், இது என்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தீர்மானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். இது என்னை தீட்டுப்படுத்த கூடாது, இது என்னை மேற்கொள்ள கூடாது. 16 வயது வாலிபன் எடுக்கிற தீர்மானம் பாருங்க. காரணம், அவனுக்குள்ள ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம் எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியே வருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். என்னே ஆனந்தம். அப்படி எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கை வைத்து நெஞ்சில கை வைங்க. ஒருவேளை கை தகப்பனே தீர்மானம் எடுக்க வை. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தீர்மானம் எடுக்கிறோம். உலக கவலைகள், ஜீவனத்தின் பெருமைகள், எந்த தீண்டாமையும் எங்களை தீட்டுப்படுத்தாதபடி, ஆண்டவரே எங்களை தீட்டுப்படுத்தாதபடி நாங்க இன்று தேவனுடைய சமூகத்துல நாங்க தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பிசாசின் கிரியை எங்களை தீட்டுப்படுத்த முடியாது என்று தீர்மானம் எடுக்கிறோம். மேற்கொள்ள முடியாது தீர்மானம். தேங்க்யூ அப்பா. அதனால அடுத்த வசனம் சொல்லுது, 9ஆம் வசனம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் அதிகாரிகள் முன்னிலையில் தயவு கிடைக்க செய்கிறார். ஆமென்.
மனிதர் கண்கள்ல தயவு, ஆமென். அதிகாரிகள் கண்கள்ல தயவும் இரக்கமும் கிடைக்கும். ஆமென். இப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு தான் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களை விட ஒரு பரிசுத்த வாழ்வு, அதுதான் ஜீசஸ். ஆமென். அதுக்கு தான் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும்படி நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். தெரிந்து கொண்டார். ஆமென். நீங்கள் ஆவியினால பரிசுத்தமாய் இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். பரிசுத்தம் எப்பொழுது உண்டாகுது? பரிசுத்தர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்தர் எனக்குள்ள பரிசுத்தர் எனக்குள்ள இருக்கிறார். முடிக்கிறேன், அவ்வளவுதான். முடிக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் இருக்கிறதுனால நான் இறுக்கமா இருக்க மாட்டேன். இறுக்கமா இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, நான் இறுக்கமா இருக்க மாட்டேன், கரக்கமாவும் இருக்க மாட்டேன். தேங்க்யூ அப்பா. கலங்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறார். அதுதான் இன்றைய செய்தி. அதனால அந்த தானியேல் 6ல எப்படி அந்த வசனம், எப்படி அந்த 6ஆம் அதிகாரம் முடிகிறது என்றால், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. வசனத்தை சத்தமா வாசி. தரியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேஷின் ராஜ்ய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. சோ சொல்லுங்க. சோ அப்படின்னா அதுல பல அர்த்தங்கள் உண்டு. சோ என்றால் அவர் உன்னோட இருக்கிறார். ஆமென். அதனால சோ சொல்லுங்க. சோ prospered ஜெயம். கை ஜெயம். ஒரு ஜெய வாழ்வு. உம்மாலாகும் எல்லாமாகும். உம்மாலாகும். அப்படியே எழுந்திருங்க பார்க்கலாம். எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய். ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினி. சொல்லுங்க. ஜெபவீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினி. உம்மாலாகும் எல்லாமாகும். தேங்க்யூ அப்பா. உம்மாலாகும் எல்லாமாகும். கை உயர்த்தி எல் ஷடாய். ஹalleluya. எல் ஷடாய்.